Hi all. So in the video la நம்ம வந்து நம்ம AdaBoost பின்னாடி இருக்கக்கூடிய maths தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Okay? So maths behind AdaBoost. Okay? So இதத்தான் வந்து நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா? So போன வீடியோல வந்து AdaBoost எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து graphical representation பார்த்தோம். எப்படி வந்து அதோட prediction ஏரியா கரெக்ட்டா வர்க் ஆகுது. எந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் ஏரியா கொண்டு வரோம், எப்படி மல்டிபிள் வீக் லேர்னர்ஸ் ஒன்னோட ஒன்று ஒர்க் பண்ணி கடைசியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் லேர்னராக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து வி வில் நாட் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் த கரெக்ட்னஸ். ஓகே, இப்போ வந்து நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்க போக கிடையாது. ஆனால் எப்படி மேத்தமெட்டிக்கலாக ப்ரெடிக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். x1 x2 அண்ட் நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் டேட்டா செட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ லெட் அஸ் புட் x1க்கு வந்து ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, சாரி, லெட் அஸ் டேக் x1க்கு வந்து we will take 3 2 1 9 and 3. ஓகே, இது வந்து x1 ஓட டேட்டா செட். x2க்கு வந்து we will take a few numbers. So let us say 7 9 4 8 4 8 and 7. ஓகே, ஸோ இப்போ இதோடைய டெஸ்ட் டேட்டா, அதோட ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 0 1 0 1 0 0. சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம AdaBoost பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ வில் கீப் இட் ஹியர். ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 5. ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு 5 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரோவுக்கும் நாம் வந்து ஒரு வெயிட் கொடுப்போம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்டார்டிங் வெயிட், ஓகே, இப்போ வெயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் விட்டு, ஸோ இப்போ நான் வெயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ நார்மலாக இந்த வெயிட் வந்து 1/n இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து எல்லா ரோவுக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து வெயிட்டாக கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 5 இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெயிட்டும் 0.2 0.2 0.2 0.2 அண்ட் 0.2. ரைட்டா? ஸோ இதுதான் ஒவ்வொரு ரோவுக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய வெயிட். ரைட்டா? ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா நாம் நம்மளுடைய டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப்ஸ் அப்படின்னா என்ன? நாம் இதை வந்து டெசிஷன் ட்ரீயில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சு வி வில் ஸ்பிளிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது x1 less than 3 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒரு டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப்பாக வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு இது வேணுன்னா x1 less than எவ்வளோ கொடுக்கலாம், less than 9. ஓகே, இல்லை x1 less than 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டம்ப்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை நீங்கள் x2 எடுக்கணும் அப்படின்னா x2 less than 4 less than or equal to 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதுதான் ஸ்டேஜ் 1. ஓகே, ஸோ டெசிஷன் ட்ரீ ஸ்டம்ப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இதில் பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ ஸ்டேஜ் 1, ஓகே, we will create a decision tree stump. Let us say x1 less than 5 அப்படிங்கிற இந்த டெசிஷன் ட்ரீயை வச்சு நாம் வந்து ஒரு ஸ்டம்ப் போடுறோம். ஓகே, இந்த மாதிரி 2 இதை நம்ம வந்து போடுறோம். ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய எரரை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, let us say இது நம்மளுடைய y prediction. ஓகே, ஸோ இது கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆயிருக்கா இல்லையாலாம் பார்க்க வேணாம். இது வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகே, 1 1 0 0 0 இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதில் எத்தனை வேல்யூஸ் வந்து நமக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, எத்தனை வேல்யூ தப்பாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், இது தப்பாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, இது கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ரைட்? சாரி, இந்த 2ம் தப்பாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, இந்த 2ம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வீக் லேர்னருக்கும் we will create an alpha value. ரைட்டா? ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எரர் ரேட்.
எரர் ரேட். ஓகே, எத்தனை எரர் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடலில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த வேல்யூ என்ன அப்படின்னா ஃபைனல் சே ஆஃப் திஸ் மாடல் இன் த லாஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஓகே, சே ஆஃப் திஸ் மாடல் இன் ஃபைனல் ப்ரெடிக்ஷன். ஃபைனல் ப்ரெடிக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆல்ஃபாவுடைய வேலை, ரைட்டா? ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவை, ஸோ இப்போ லெட்டஸ் சே இப்போ இதோட எரர் வந்து அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ லெட்டஸ் சே இஃப் த எரர் இஸ் ஹை, ஓகே, ஆப்வியஸாக ஆல்ஃபா ரேட் வந்து கம்மியாயிடும், ரைட்? நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அந்த மாடல் வந்து நமக்கு வந்து தப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு வைங்க. வி ஓன்ட் பி ஆக்சுவலி டேக்கிங் திஸ் மாடல்ஸ் சே, ரைட்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். லெட்டஸ் சே நமக்கு வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏபிசின்னு. ஏ வந்து எப்போவுமே உண்மையை மட்டும் தான் சொல்லுவான், அப்போ அவனோட எரர் ரேட் 0%. பி வந்து எப்போவுமே பொய் மட்டும் தான் சொல்லுவான், ஸோ 100% அவனோட எரர் ரேட்டு. சி வந்து நமக்கு எப்போ சம்டைம்ஸ் பொய் சொல்லுவான், சம்டைம்ஸ் உண்மையை சொல்லுவான். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ யாரை ரிலேபிளாக வச்சுக்க முடியும்? ஸோ இவர் வந்து 100% ரிலேபிள், இவனும் 100% ரிலேபிள் தான். ஏன்னா இவன் சொல்கிற எது சொன்னாலும் பொய் தான் அப்படின்னு நமக்கு ஷுவராக தெரியும். ஸோ அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி இவனை வந்து நம்ம 100% ரிலேபிளாக வச்சுக்கலாம். இல்லை மோசமான கேஸ் வந்து இந்த கேஸ் தான். ஓகே, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு தெரியாது, ரைட்? ஸோ இப்போ இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு நாம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா லெட் அஸ் சே இதில் வந்து எரர், இதில் வந்து ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ வைக்கிறேன்னா ஆல்ஃபா வேல்யூ எனக்கு 0வாக இருந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து சரி எரர் 0வாக இருந்ததுன்னா ஆல்ஃபா இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 0, ரைட்டா? ஸோ லெட் அஸ் சே எனக்கு வந்து எரர் வந்து 1ஆக இருந்தால், ஓகே, எனக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ மைனஸில் இருக்கும், ரைட்டா? ஆல்ஃபா வேல்யூ எனக்கு இந்த இடத்துல மைனஸில் இருக்குது. அதே மாதிரி இப்போ எரர் வந்து 0.5ஆக இருந்தால் எனக்கு ஆல்ஃபா வேல்யூ என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். சி, ஆல்ஃபா வேல்யூ 0.5ஆக இருந்தால் எரர் வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? 0ல் இருக்கும். ஸோ ஏன்னா இவனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, ரைட்டா? அப்போது எனக்கு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் இருந்தால், ஒரு மாடல் இருந்தால், ஐ கேன் கெட் மை ஆல்ஃபா வேல்யூஸ் டு ஆல் மை மிஷின் லேர்னிங்ஸ். ஸோ இது எல்லாமே வீக் லேர்னர்ஸ் தான், ரைட்டா? இந்த வீக் லேர்னர்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கிராஃப் வேணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்டை கொஞ்சம் நாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வேணும், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிராஃப் வேணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது மாடல்ஸ்க்குரிய ஆல்ஃபா வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதை இதுக்கு இந்த ஈக்குவேஷன், இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 ln ஆஃப் 1 மைனஸ் எரர் divided by error. ஓகே, ஹோல் டிவைடட் பை எரர். இதுதான் வந்து நம்மளுடைய இந்த லைன், அதாவது நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எரர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் சே இப்போ வந்து ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 ln ஆஃப் 1 மைனஸ் எரர் ஹோல் டிவைடட் பை எரர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா வேல்யூ, ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது எரரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு எத்தனை எரர் இருக்குது? 0.2 + 0.2, ரைட்டா? எரர் வந்து 0.4. ஓகே, ஸோ எரர் ஈக்குவல் டு 0.4. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ஃபா 1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1/2 ln ஆஃப், ஓகே, 1 மைனஸ் 0.4னா 0.6/0.4, ரைட்? விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்ன வரும்? 0.2 அப்படின்னு வரும், 0.2. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆல்ஃபா 1ஓட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ஃபா 1 நம்ம எடுத்த வெயிட்டு சேமாக வந்துடுச்சு. தேட் இஸ் நாட் த கேஸ் ஆல் த டைம். ஓகே, ஸோ இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒன்னொன்னுடைய
வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டேட்டா செட்டை அடுத்த மாடலுக்கு நம்ம கொடுக்குறோம், ரைட்? அடுத்த வீக் லேர்னிங் மாடலுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ we have to tell that weak learning model நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த மாடலுக்கு நம்ம சொல்லணும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா we have to calculate the weight for this model. ஓகே, ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் வெயிட் இருக்குது. ஒன்று வந்து தப்பாக கிளாஸிஃபை பண்ணதுக்கு மிஸ்கிளாசிஃபைடு டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண என்ன சொல்கிறது ரைட்லி கிளாஸிஃபைட் பாயிண்ட்ஸுக்கு ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ், இந்த ஃபார்முலாஸை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா மிஸ்கிளாஸிஃபை, இது வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ நியூ வெயிட் ப்ராப்ளி மிஸ்கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொடுத்துக்கலாம். மிஸ்கிளாசிஃபைடுக்குரிய என்னன்னா கரண்ட் வெயிட், ஓகே, மல்டிப்ளைட் பை e to the power alpha 1. ஓகே, இதுதான் வந்து மிஸ்கிளாசிஃபைடு வெயிட். ஓகே, ஸோ கரெக்டுக்கு வந்து கரெக்ட் வெயிட் வந்து current weight multiplied by e to the power minus alpha 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்ட் வெயிட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நாம் ஒவ்வொன்றுக்கும் வெயிட் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஆல்ஃபா 1 வேல்யூ என்ன 0.2. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்னுடைய நியூ வெயிட் என்ன வரும், என்னுடைய நியூ வெயிட் வந்து 0.2 multiplied by e to the power 0.2. இது வந்து தப்பாக கால்குலேட் பண்ணதுக்கெல்லாம். ஓகே, ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணது 0.2 இன்ட்டு e to the power மைனஸ் 0.2, ரைட்டா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.24 வரும். அண்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.16 வரும். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் என்னுடைய மாடலில் அப்ளை பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து I'll give new weight அப்படின்னா 0.166 வரும், 0.24 வரும். இங்கேயுமே வந்து 0.24, 0.166, 0.166. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம அப்சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னு வைங்களேன், இதோட வேல்யூ வந்து 0.96 அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இதோட சம் வந்து 1 வேணும். வெயிட்டோடைய சம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டோட சம் 1, நீங்கள் நியூ வெயிட் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.166 வருது. ஸோ இதை நார்மலைஸ் பண்ணோன்னு வைங்க. ஸோ இதை நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒவ்வொரு வேல்யூமே டிவைடட் பை 0.96 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ நார்மலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இது வந்து 0.166 வரும், 0.25, 0.25, 0.166, 0.166, ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மலைஸ்டு வெயிட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆல்ஃபா 1 வேல்யூ என்ன, ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 20, சாரி 0.2, ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0.2, ரைட்டா? இதுதான் நம்மளுடைய நார்மலைஸ்டு வெயிட். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நார்மலைஸ்டு வெயிட்டை வந்து we have to convert it into bins. ஸோ இந்த பின் அப்படிங்கிறத நாம் வந்து நம்மளுடைய ஹிஸ்டோகிராம் போடும்போது பார்த்துருப்போம், ரைட்? ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இந்த வேல்யூ வந்து நம்ம மாற்றுறது தான் வந்து பின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு கண்டினியூஸ் வேல்யூ ரெக்ரெஷன் வேல்யூ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 0லேருந்து 10 வர, 10லேருந்து 20 வர, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மாற்றுறது தான் வந்து நம்ம பின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இப்போது பின்னாக மாற்றுறேன் அப்படின்னா இப்போ ஐ டேக் த ரேஞ்ச். ஓகே, இப்போ ரேஞ்சாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், 0ல் வந்து 0.166 வர ஒன்று வரும். ஓகே, அடுத்தது 0.166 வந்து 0.416 வர அடுத்தது வரும். ஓகே, அடுத்தது 0.416 வந்து 0.666. ஸோ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 0.166க்கு கொடுத்துருக்கோம், அடுத்தது
0.16ல இருந்து 0.25 நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இதில் இந்த 0.416ல இருந்து மறுபடியும் 0.25 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது 0.666ல இருந்து 0.166 ஆட் பண்ணும், which will 0.832 வரும். ஓகே, அடுத்தது 0.832ல இருந்து we will go for 1. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் பிட்வீன் 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள ரேஞ்ச், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த டைம் நான் வந்து டேட்டா செட்டை வந்து எடுக்கும்போது, ஓகே, வில் கால்குலேட் n நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ let us say நான் வந்து இப்போ நமக்கு வந்து n = 5, ரைட்? ஸோ இப்போ அடுத்த டெசிஷன் ட்ரீக்கு நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5 ரேண்டம் வேரியபிள்ஸ், ரேண்டம் நம்பர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். let us say 0.13, 0.43, 0.8, எந்த இடத்துல வைக்கலாம் நம்ம? ஓகே, பாயிண்ட் இந்த செக்ஷனில் ஒரு இந்த எரர் செக்ஷன்லேயே அதிகமாக கொடுக்கலாமா? 0.43, 0.62, 0.5. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 5 நம்பர் நான் வந்து ரேண்டமாக எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 5 நம்பரும் எந்த ரேஞ்சில் வருது அப்படின்றத நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ 0.13 இந்த ரேஞ்சில் வருது, ரைட்? ஸோ என்னுடைய புது டேட்டா செட்டில் ஃபஸ்ட் ரோ இருக்கும். ஓகே, 0.43 இந்த இதில் வரும். ஓகே, ஸோ தேர்ட். அடுத்த நம்பர் 0.8 கம்ஸ் இன் 0.8 இந்த இடத்துல வரும், ரைட்டா? என்னுடைய ஃபோர்த் ரோ. ஓகே, 0.6 என்னுடைய தேர்ட் ரோவில் வரும். அண்ட் 0.5 அதுவும் என்னுடைய தேர்ட் ரோவில் வரும். ஸோ அடுத்த டேட்டா செட், அதாவது அடுத்த டெசிஷன் ஸ்டம்ப் நான் போடும்போது, ரைட்டா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரோஸில் இருக்கக்கூடிய டேட்டா செட்டை மட்டும் நான் எடுத்துப்பேன், மற்றது எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன். ஸோ என்னுடைய மிஷின் லேர்னிங் மாடலை எந்த இடத்துல நான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் எனக்கு அதிகமான மிஸ்டேக் வந்திருக்கு, இந்த ரேஞ்சில் தான் எனக்கு அதிகமான மிஸ்டேக் நடந்தது, ரைட்? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கொடுத்துப்பேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் அதிக தடவை என்னுடைய நெக்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ வச்சு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ஃபா 1லேருந்து இப்படியே கண்டினியூ ஆகி ஆல்ஃபா n வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மாடல் ஃபைனல் என்ன சொல்கிறது, ஃபைனல் ப்ரெடிக்ஷனில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்படி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் வீக் லேர்னர்ஸ் சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் லேர்னர் அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதைத்தான் நான் வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போது இஃப் ஐ ஹேவ் டு ரைட் தட் அகெயின், ஓகே, இப்போ இதை எழுதணும் அப்படின்னா போன வீடியோலேயே பார்த்துருப்போம். அவுட்புட் ஈக்குவல் டு சைன் ஆஃப் h1 of x into alpha 1 plus இப்படியே போயிட்டு hn of x alpha n இது வரைக்கும் நமக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகும், இது வந்து ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வரும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து AdaBoostோடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலி AdaBoost வந்து முன்னாடி நம்ம இந்த டீப் லேர்னிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபேஷியல் ரெகக்னேஷன், இந்த இமேஜ் ரெகக்னேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு வந்தோம். தேர் லைக் குட் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் AdaBoost. ஆனால் இந்த டீப் லேர்னிங்லாம் வந்ததுக்கப்புறம் AdaBoost காட் அவுடேட்டட், ரைட்டா? ஸோ நமக்கு தேவை இந்த AdaBoost எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த என்ன சொல்கிறது, டெசிஷன் ட்ரீ. ஓகே, ஸோ ஏன்னா டெசிஷன் ட்ரீலேருந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு டெசிஷன் ட்ரீக்கும் அடுத்தடுத்த வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த AdaBoost வந்து எப்படி நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.